Good morning students. Today we are going to discuss acid base salt lesson question answers. Okay, first give the reason. Gardeners adds lime to the soil. என்ன reason காண்டி gardeners வந்து lime water வந்து soil இது பண்றாங்க. Lime is added to the soil, increase the pH of the acidic soil so as to reduce its acidity and increase alkalinity. For example, lime water வந்து என்னது base. அப்போ நம்ம lime water வந்து soil மண்ணில் ஆட் பண்ணும்போது இது increase the pH value வந்து increase பண்ணும். pH value வந்து below 7 இருந்துச்சுன்னா அது வந்து என்னதான் இருக்கும், ஆசிடாக இருக்கும். அப்போ அந்த சாயில் வந்து என்ன சாயிலாக இருக்கும், அசிடிக் சாயிலாக இருக்கும். ஸோ நம்ம லைம் வாட்டர் வந்து பேஸ். ஸோ லைம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணும்போது அது ரெண்டு நியூட்ரலைஸ் ஆயிரும். அண்டு ஸோ ஆஸ் டு ரெடியூஸ் லைம் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ ஆஸ் டு ரெடியூஸ் இட் அசிடிட்டி வந்து குறைஞ்சிரும் அண்ட் இன்க்ரீஸ் தி அல்கனிட்டி. ஸோ லைம் வாட்டர் வந்து ஒரு பேஸ் தானே, அதனால இன்க்ரீஸ் தி அல்கனிட்டி, பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, கார்டனர்ஸ் வந்து லைம் வாட்டரை வந்து ஆட் பண்ணுறாங்க சாயிலில். அண்ட் யூ மஸ்ட் ப்ரஷ் யுவர் டீத் ஆஃப்டர் ஈட்டிங் ஸ்வீட். நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம டூத் பேஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது, பேஸ் இருக்குது. நம்ம வாயில் வந்து ஆசிட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த பேஸும் ஆசிடும் வந்து நியூட்ரலைஸ் ஆகி நம்ம டீத்துக்கு வந்து ஒரு ப்ரொடக்ட் பண்ணும். நம்ம டீத்தை வந்து ப்ரொடக்ட் பண்ணுது அந்த டூத் பேஸ்ட்டு. ஏன்னா டூத் பேஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது, பேஸ் இருக்குது. You must brush your teeth after eating sweet. Toothpaste contains base. It neutralizes the acid produced in mouth. நம்ம ஆஃப்டர் ஈட்டிங் ஸ்வீட் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எதுக்கு ப்ரெஷ் பண்ணுறோன்னா டூத் பேஸ்ட்டில் வந்து பேஸ் இருக்குது, நம்ம மவுத்தில் என்ன இருக்குது, ஆசிட் இருக்குது. அது ரெண்டு வந்து என்ன ஆகுது, நியூட்ரலைஸ் ஆகுது. யூ கேன் யூஸ் அ லெமன் ஃபார் கிளீனிங் காப்பர் வெசல். என்ன ரீசன் காண்டி காப்பர் வெசல் க்ளீன் பண்ணுறதுக்கு லெமன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காப்பர் வெசலை சுற்றி ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆக்சைட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆன் தியர் சர்ஃபேஸ். அந்த காப்பர் வெசல், காப்பர்னா என்னது, பித்தளை பாத்திரங்கள், அதை சுற்றி என்ன இதாகும், காப்பர் ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். வென் ரப் தி லெமன் வச்சு நம்ம அதை ரப் பண்ணும்போது இட் ட்ரான்ஸ்ட் வெசல் பேசிக் காப்பர் ஆக்சைட் ரியாக்ட் வித் ஆசிட் லெமன், இட் ஃபார்ம்ஸ் அ சால்ட் which then washed with water. தென் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுறோம். காப்பர் வெசலுக்கு மேலே வந்து என்ன ஆக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். லெமனில் என்ன ஆசிட் ப்ரெசண்டாக இருக்குது, சிட்ரிக் ஆசிட். ஸோ அந்த காப்பர் ஆக்சைடும் அந்த ஆசிட் லெமனில் உள்ள ஆசிடும் ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்கும், நியூட்ரலைஸ் ஆகி சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து சால்ட் ஆகும். அந்த சால்ட்டை வந்து நம்ம வாட்டரை வச்சு வாஷ் பண்ணும்போது அந்த காப்பர் வெசல் வந்து க்ளீன் ஆயிரும். ஓகே, you can use a lemon for cleaning copper vessel because oxides are formed on the surface of the copper vessel. க்கு மேல oxides form ஆகும். when rub the lemon it transits vessel basic is a copper oxide. here base என்னது, copper oxide. இன்னும் copper vessel க்கு மேல வந்து oxide layer form ஆகுதுல, so base என்னது, copper oxide. acid என்னது, லெமன்ல வந்து citric acid இருக்கு. so copper acidum citric acidum நியூட்ரலைஸ் ஆகி ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சால்ட் ப்ளஸ் வாட்டர். இந்த சால்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது க்ளீன் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் டர்மரிக் ஸ்டெயின் டர்ன்ஸ் ரெட் when soap solution is applied to it. டர்மரிக் வந்து நம்ம ஷர்ட்லேயே ஏதாவது டர்மரிக் இதாச்சுன்னா அந்த சோப் போடும்போது என்ன தான் மாறும், ரெட் கலரில் மாறும். இதுக்கு என்ன ரீசன்னா, curcumin and active ingredient of turmeric act as a indicator. it turns red in basic solution. டர்மரிக்கை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இண்டிகேட்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம். அது பேஸில் இருக்கும் போது என்ன கலராக மாறும், டர்மரிக்கோட பேஸ் சேரும்போது ரெட்டின் கலராக மாறும். டர்மரிக்கோட ஆசிட் சேரும்போது அது வந்து எந்த சேஞ்சும் இருக்காது, எல்லோ கலரில் தான் இருக்கும். எல்லோ கலர் அண்ட் டர்மரிக்கோட பேஸ் சேரும்போது என்ன கலராக மாறும், ரெட் கலரில் மாறும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்ம ஷர்ட்டில் எல்லாம் மஞ்சள் ஏதாவது கொட்டிடுச்சு, இல்லைன்னா மஞ்சள் கலர் கரை இருந்துச்சுன்னா நம்ம சோப் போடும்போது இட் டர்ன்ஸ் ரெட் கலர். பிகாஸ் டர்மரிக் வந்து ஒரு இண்டிகேட்டர், அந்த சோப் சொல்யூஷன் வந்து பேஸ், அதனால அது வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஆசிட்ஸ் ஆர் நெவர் ஸ்டோர்ட் இன் மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். கிவ் தி ரீசன். எதுக்கு வந்து ஆசிட்ஸை வந்து மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண மாட்டேன்னா, பிகாஸ்
acids are corrosive in nature. மெட்டல் அல்லது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஆசிட்ஸ் வந்து ரொம்ப அரிக்கிற தன்மை corrosive in natureனால அதை வந்து மெட்டல் அண்ட் கிளாஸ் கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ண முடியும். மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, கிளாஸ் கண்டெய்னர்ல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க ஆசிட்ஸை. when next question, when bitten by an ant sodium bicarbonate should be applied quickly. Because antல வந்து என்ன ஆசிட் இருக்கு, ஃபார்மிக் ஆசிட். antல என்ன ஆசிட் இருக்கு, ஃபார்மிக் ஆசிட். and sodium bicarbonate is a base. சோடியம் பைகார்பனேட்னா எதில் இருக்குன்னா பேக்கிங் சோடாவில் இருக்குது. பேக்கிங் சோடா. ஸோ ஃபார்மிக் ஆசிடும் ஸோ பேக்கிங் சோடா அது ரெண்டும் பேக்கிங் சோடாவில் வந்து என்ன ஆசிட் என்ன பேஸ் இருக்குன்னா சோடியம் பைகார்பனேட். ஆண்டில் வந்து ஃபார்மிக் ஆசிட். அதனால நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெயின் ரிலீஃப் பண்ணுது. அது ரெண்டு நியூட்ரல் ஆகி நம்மளுக்கு பெயின் ரிலீஃப் பண்ணுது. ஓகே, first question, gardeners add lime to the soil because lime water is a base. It increase the pH value. pH value வந்து increase பண்ணுது. pH value வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கும்போது அது வந்து என்னது அசிடிக் சாயிலாக இருக்கும். ஸோ லைம் வாட்டர் ஆட் பண்ணும்போது pH value வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ as to reduce the acidity and increase alkalinity. பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அசிடிட்டி அந்த சாயிலில் உள்ள அசிடிட்டி வந்து கம்மி பண்ணி நம்ம ஏன்னா லைம் வாட்டர் வந்து பேஸ் அதை ஆட் பண்ணும்போது சாயிலில் பேஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, அதனால நம்ம வந்து லைம் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் யூ மஸ்ட் ப்ரஷ் யுவர் டீத் ஆஃப்டர் ஈட்டிங் ஸ்வீட். ஸ்வீட் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எதுக்கு ப்ரஷ் பண்ணுறோன்னா நம்ம மவுத்தில் வந்து ஏற்கனவே ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ டூத் பேஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது, பேஸ் இருக்குது. அது ரெண்டு நியூட்ரலைஸ் ஆகி ஆசிடும் பேஸும் நியூட்ரலைஸ் ஆகி நம்ம பல்லை வந்து ப்ரொடக்ட் பண்ணுது, நம்ம டீத்தை வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. டூத் பேஸ்ட் கண்டெய்ன்ஸ் பேஸ், இட் நியூட்ரலைஸ் தி ஆசிட் ப்ரொடியூஸ் இன் மவுத். மவுத்தில் வந்து ஆசிட் இருக்கும், டூத் பேஸ்ட்டில் வந்து பேஸ் இருக்கும். ஸோ அது வந்து நியூட்ரலைஸ் ஆகி நம்ம டீத்தை வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. யூ கேன் யூஸ் அ லெமன் ஃபார் கிளீனிங் காப்பர் வெசல். எதுக்கு காப்பர் வெசல் க்ளீன் பண்ணதுக்கு லெமன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சைட்ஸ் வந்து காப்பர் வெசல்ஸை சுற்றி ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த காப்பர் ஆக்சைட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த காப்பர் ஆக்சைடு இஸ் அ பேசிக். லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட். லெமனில் என்ன ஆசிட் இருக்குது, சிட்ரிக் ஆசிட். ஸோ பேஸும் ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகி சால்ட் ப்ளஸ் வாட்டர் சால்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இட் ரியாக்ட்ஸ் வித் அசிடிக் லெமன், இட் ஃபார்ம்ஸ் அ சால்ட் which then washed with water. நம்ம வந்து வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணும்போது அது வந்து க்ளீன் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், a turmeric stain turn red when the soap solution is applied to it. Curcumin is an active ingredient of turmeric, act as a turmeric வந்து ஒரு இண்டிகேட்டர். சோப் சொல்யூஷன், சோப்பில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, அது வந்து ஒரு பேஸ். ஸோ அந்த பேஸ் வந்து அது டர்மரிக் வந்து இண்டிகேட்டர்னால அது சோப் சொல்யூஷன் பேஸுங்கிறத நம்ம அந்த டர்மரிக் வந்து பேஸ் சொல்யூஷனில் இருக்கும்போது என்ன கலரில் சேஞ்ச் ஆகும்னா ரெட் கலர், ஆசிட் சொல்யூஷனில் இருக்கும்போது அப்படியே தான் இருக்கும் எல்லோ கலரில். ஸோ நம்ம வந்து பேஸ் சொல்யூஷன் இதில் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசிட்ஸ் ஆர் நெவர் ஸ்டோர்ட் இன் மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னர் பிகாஸ் இட் இஸ் corrosive in nature. When bitten by an ant, sodium bicarbonate should be applied quickly because antல வந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்குது, சோடியம் பைகார்பனேட் பேக்கிங் சோடாவில் இருக்குது. அது ரெண்டு நியூட்ரலைஸ் ஆகி நம்மளுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம பெயின் ரிலீஃப் உடனே நியூட்ரலைஸ் ஆகி நம்மளுக்கு பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, next answer the following. Differentiate between acid and base. Acids are sour and turns blue litmus to red litmus and react with base to form salt and water and it contains more hydrogen ions. Acids are sour taste. Taste என்ன taste இருக்கும், sour taste. But base வந்து bitter taste. Base are bitter and turns acid turns blue litmus paper to red. Here the base turns red litmus paper to blue and react with base to form salt and water. In base it react with acid to form salt and water. It react with base, acid to form salt and water. Salt and water. And acid, it contains more hydrogen ions. Acid la enna ions adhigama irukum, hydrogen ions. But base, it contains more hydroxide ions. Hydroxide ion, that means that is OH minus ions. Okay, these are the
difference between acid and base. Acids are sour in taste, but base வந்து bitter in taste. Acid turns blue litmus paper to red and base turns red litmus paper to blue and react with base to form salt and water. It react with acid to form salt and water. It contains more hydrogen ions. Here the base contains more hydroxide ions, okay, OH minus ions. And next question, what happened when vinegar is added to the baking soda? Vinegar in baking soda add பண்ணும்போது என்ன இருக்குன்னா, it causes the fizzing reaction where the vinegarல என்ன acid present ஆயிருக்கு, acidic acid, and baking sodaல வந்து sodium bicarbonate present ஆயிருக்கு, அது வந்து ஒரு base to produce sodium acetate and carbon dioxide gas bubble. வினிகரையும் பேக்கிங் சோடாவை நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து இப்படி நொர பொங்கி வரும்ல, ஃபிசிங் ரியாக்ஷன் டேக் பிளேஸ், அதாவது நொர பொங்கி வந்து சோடியம் கார்பன் டை ஆக்சைடையும் சோடியம் அசிடேட்டையும் வெளியேறுது, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியில் வருது. ஸோ what happened when the vinegar is added to the baking soda? It causes the physic reaction where the acidic acid, vinegar la enna acid, acidic acid, and baking soda la enna base irukku, sodium bicarbonate, idu rendu react agi to produce sodium acetate and also carbon dioxide gas bubbles. And the bubbles are veli varum. What is acid rain? Acid rain na enna? Sulfur oxide and nitrogen oxide combine with water in atmosphere to produce sulfurous and sulfuric acid and nitrous and nitric acid. This falls acid rain that is highly acidic and has the pH value below 6. Acid rain எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளிவர புகை, அது மாதிரி நம்மளோட வாகனங்கள்லேருந்து வெளிவர புகையில் வந்து என்ன ஆக்சைட்ஸ்லாம் இருக்குது, சல்ஃபர் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு வந்து வெளிவருது. அது வந்து அட்மாஸ்பியரில் உள்ள வாட்டர் மாலிகுலோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஆசிட் ரெயினாக ஃபால் ஆகுது. இந்த ஆசிட் ரெயினில் வந்து பிஹெச் வேல்யூ வந்து பிலோ 6க்கும் கம்மியாக இருக்கும், ஹைலி அசிடிக். அப்போ 6க்கு கம்மியாக இருந்தால் ஆசிட் வந்து ஹைலி அசிடிக், 6க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா பேஸஸ். ஸோ பிஹெச் வேல்யூ வந்து பிலோ 6 இருக்கும். அதனால தான் என்ன ஆகுது, ஆசிட் ரெயின் வந்து ஃபார்ம் ஆகுது. Why should industrial waste to be treated before the dispersing it into rivers? Because இண்டஸ்ட்ரியல் இதில் வந்து அசிடிக் ஆசிட்ஸ் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டில் வந்து ஆசிடிக் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நம்ம அதை அந்த பாட்டிலை ரிவரில் அனுப்புறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதில் வந்து பேஸை இது பண்ணி, இட் இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரீட்டட் வித் பேஸை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா இந்த ஆசிடும் இந்த பேஸும் நியூட்ரலைஸ் ஆகும். அதனால ரிவரில் உள்ள அக்வாட்டிக் அனிமல்ஸோட லைஃப் வந்து எதுவும் பாதிக்கப்படாது. ஓகே, இட் இஸ் ஆசிடிக் இன் நேச்சர். அந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டில் வந்து அசிடிக் இருக்கும் and its aquatic life பாதிப்பு ஏற்படும். இட் இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரீட்டட் வித் பேஸோட ட்ரீட் பண்ணும்போது நியூட்ரலைஸ் ஆகிடும். வாட் ஆர் இண்டிகேட்டர்ஸ்? இண்டிகேட்டர்ஸ்னா என்ன? இண்டிகேட்டர்ஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை வெதர் தி சப்ஸ்டன்ஸ் இஸ் பேஸ். நம்ம அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிடா பேஸா அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். என்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது? நேச்சுரல் இண்டிகேட்டர் அண்ட் ஆல்சோ சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, first question, differentiate between acid and base. Acids are sour in taste but base are bitter in taste. It change blue litmus paper to red and react with base to form salt and water. It contains more hydrogen ions. இதில் வந்து base வந்து hydroxide ions வந்து இது பண்ணும். What happened when the vinegar is added to baking soda? Vinegar acidic acid and baking soda ரெண்டும் react ஆகி physical reaction வர பொங்கி வரும். அதுலேருந்து நம்மளுக்கு என்ன வெளியில் வருது? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பபிள்ஸ் வந்து வெளியே வருது. What is acid rain? Sulfur oxide and nitrogen oxide are combined with water in atmosphere உள்ள water molecule react ஆகி acid rain வந்து form ஆகுது. Why should industrial waste to be treated before the disposing into river? It is acidic in nature and harmful for aquatic life. So it is first treated with the base ஓட ட்ரீட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிக்கும். What are indicators? Indicators are used to identify whether the substance is acidic or base. Okay, thank you students.